வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்இபி ஃபீல்டு அசிஸ்டன்ட் சம்மந்தமான தகவல் தான். அதாவது இந்த கட் ஆஃப் மார்க் தான். ஏன்னா எக்ஸாம் எழுதிட்டு இவ்வளோ நாள் வரைக்கும் நமக்கு எந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்ற தகவல் தெரியாமல் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ அதற்கான அனலைசிஸ் எல்லாமே நம்ம போட்டு பார்த்து செக் பண்ணி கட் ஆஃப் மார்க் இந்த அளவுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படின்றது கொடுக்குறோம். முழுக்க உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் அப்படின்றது 99% சரியான முறையில் தான் இருக்கும். ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு போதுமான ஒரு மதிப்பெண்களாக இருக்கும். ஸோ இதிலிருந்து 1 மார்க் 2 மார்க் வேணால் கூடலாம் குறையலாமே தவிர மற்றபடி எந்த ஒரு இதுவுமே சேஞ்சஸுமே வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை. 99% சரியான ஒரு மதிப்பெண்கள் அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்கும். இதை எல்லாமே நம்ம எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னா, கொஷின் எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு. அதாவது கொஷினை பார்க்குறதுக்கு முன்னாடி கேண்டிடேட்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணினது எவ்வளோ பேர் கொஞ்சம் ஆப்சண்ட் ஆகிருக்காங்களா இல்லையா அப்படின்றது, கொஷின் எந்த அளவுக்கு டஃப்பாக கேட்டிருந்தாங்க, எதில் ஈஸியாக இருந்துச்சு, எக்ஸாம் எழுதுனவங்களோட ஒரு இது சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் எந்த அளவுக்கு ஈஸி கஷ்டம் அப்படின்றத சொல்லுவாங்கள்ல. ஸோ இதை எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வேக்கன்சி கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போ இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா அந்த வேக்கன்சிக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்றது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் நம்ம கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொடுக்குறோம். எடுத்த உடனே டைரெக்டாக அப்படியே கட் ஆஃப் அப்படின்றது கொடுக்கல. ஸோ இது எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ணி தான் கட் ஆஃப் கொடுக்குறோம். கட் ஆஃப்க்கு முன்னாடி எந்தெந்த மார்க்கு எவ்வளோ கேட்டகிரியில், அதாவது நம்ம எவ்வளோ மார்க் பாஸ் மார்க் வாங்கணும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் ஆஃப் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இதற்கான பாஸ் மார்க் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் ஆஃப் மார்க் எந்த ரேஞ்சில் ஒரு கம்யூனிட்டி பேசிஸ்லேயும் எந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்ற தகவல்கள் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதில் பேர்லேயே வந்துருச்சு. வெறும் எலிஜிபிலிட்டி மட்டும்தான். இந்த மேலே ஒரு இது கொடுத்துருக்கோம்ல, இதில் நீங்கள் வெறும் எலிஜிபிள் மார்க் வாங்கினா போதும். 60 மார்க், அதாவது 100க்கு 40 கொஷின், 100க்கு 40 கொஷின் சரியாக போட்டிருந்தீங்கன்னா போதும். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 100 இருக்கும், அதில் 40 கொஷின் சரியாக போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான். இதில் நான் 100க்கு 99 எடுத்துட்டேன் அப்படின்னாலும் எந்த ஒரு ப்ரியாரிட்டியோ இல்லை கட் ஆஃபில் முன்னுரிமையோ இல்லை வேறு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. 100க்கு 100 எடுத்தாலும் அதே தான், நீங்கள் தமிழில் பாஸு. 100க்கு 40 எடுத்தாலும் தமிழில் பாஸ், அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இது எலிஜிபிலிட்டி. ஸோ அதனால் அந்த எலிஜிபிலிட்டியை அப்படியே ஓரங்கட்டி வச்சுருங்க. ஒருவேளை 40க்கு கீழே எடுக்கலை, நான் 39 தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா உங்களோட மீதி இருக்கிற எந்த பேப்பரையும் அவங்க கரெக்ஷனே பண்ண மாட்டாங்க. 40 கம்பல்சரி எடுத்துருக்கணும், அது தேவை. 39னா 38 37 40க்கு கீழே எடுத்தால் எலிஜிபிள் கிடையாது. ஸோ அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ இந்த ஒரு பார்ட் இருக்குல்ல, இதை மட்டும் பாருங்கள். இதில் ஒரு 100 கொஷினு 150 மதிப்பெண்கள் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ இதில் பாஸ் மார்க் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன டீட்டெயில் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ இது எல்லாம் ஒரு எக்ஸாமாக ரெண்டையும் சேர்த்து ஒரு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஐடிஐ பேப்பருக்கு மட்டும் ஒரு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. இங்கே ஒரு 200 கொஷினு, இது எல்லாம் ரெண்டையும் சேர்த்து ஒரு 200 கொஷின், 2 எக்ஸாமாக எழுதியிருப்பீங்க. ஸோ இதுதான் கான்செப்ட், ஓகேங்களா? இதில் உங்களுக்கு 100 மார்க், இது கட் ஆஃப் மார்க்கில் வரும். ப்ளஸ்ஸு இது கட் ஆஃப், அதாவது 150 150 300 மொத்தமாக இருக்கிற இந்த 450 மார்க்கு தான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கில் வரக்கூடியது. ஸோ நம்ம இப்போ கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி, அதாவது எந்த அளவுக்கு எத்தனை கொஷின்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் 2ல், அதாவது இப்போ கட் ஆஃபில் வர்றதுக்கு உங்களுக்கு பாஸ் மார்க் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ அது எந்த மார்க் அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது இப்போ நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, எம்பிசின்னு கம்யூனிட்டி பேஸிஸில் வரீங்கன்னா 135 மதிப்பெண்கள் எடுக்கணும். அதர்ஸ் கேண்டிடேட்ஸ் 180, ஜென்ரலில் போகிறவங்க 180 எடுக்கணும், அவ்வளோதான். கம்யூனிட்டி பேஸிஸில் வர்றது 135. 135 அப்படின்னா எத்தனை கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 கேள்விகள்ங்க. கரெக்டாக 90 கேள்விகள். ஒரு கேள்விக்கு 1.5 மதிப்பெண்கள் அப்படிங்கிறப்ப நீங்கள் 90 கேள்வி எடுக்கணும். எத்தனை கேள்விகளில் மொத்தமாக 300ல் 300 கேள்விகள் எழுதுவீங்க. அதில் 90 கேள்விகள் அட்டன் பண்ணீங்க, சரியாக போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தகுதி மதிப்பெண்கள் பெற்றுவீங்க, அதாவது பாஸ் மார்க் வாங்கிடுவீங்க. பட் பாஸ் மார்க் வாங்கினா வேலை அப்படின்றது 100% கிடைக்கவே கிடைக்காது. வெறும் பாஸ் மார்க் மட்டும் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்காது. அதனால் 90 கேள்வி அப்படிங்கிறது மினிமம் லோ, இருக்கிறதுலே லோ மார்க். நான் 90க்கும் கீழே தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கவே தேவையில்லை, அடுத்த வேலைக்கு தயாராகிடலாம்.
இல்லை நான் 90 கேள்வி தான் சரியாகவும் போட்டிருக்கேன் அப்படின்னாலும் நீங்களும் அடுத்ததுக்கு தயாராகவும் இருந்துடலாம். ஸோ இதுக்கு மேலே எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தால் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றது, மொத்தமாக கேள்விகள்னு பார்த்தீங்கன்னா 300, மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450. நம்ம இப்போ கேள்விகள் பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது போடுவோம். எத்தனை கேள்விகள் சரியாக இருக்கலாம் அப்படின்னா இந்த 2 போர்ஷன்லேயும் சேர்த்து சொல்கிறேங்க, மொத்தமாகவே சொல்கிறேன். நீங்கள் இது 2யும் ஆட் பண்ணிக்கணும். தமிழை விட்டுட்டு மீதி ஆட் பண்ணணும். ஸோ தமிழையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டே வரவிடு. தமிழை விட்டுட்டு மீதி ஒரு ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா 190+ கேள்விகள் அல்லது 200+ கேள்விகள் வரும். சரியாக போட்டிருக்கணும். நீங்கள் ஜென்ரல் கோட்டாவில் நீங்கள் போட்டி போடுற ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னா இந்த 300 கேள்விகள் இருக்குல்ல, இந்த 300 கேள்விகளில் ஜென்ரலுக்கு 190லேருந்து 200 வரைக்கும் வருங்க. இது ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஜென்ரல் கேட்டகரிக்கு வரக்கூடிய கட் ஆஃப் மதிப்பெண்கள். இதில் உமனு, பிஎஸ்டிஎம்மு, இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியெல்லாம் வருது அப்படின்னா ஒரு 10 மார்க் கம்மியாகும். மேபி ஒரு அதான் விமனுக்கும் சரி பிஎஸ்டிஎம்க்கும் சரி, உமனுக்குனா ஒரு 5 மார்க் 10 மார்க் வரையும் கம்மியாகும். சேம் பிஎஸ்டிஎம்க்கும் அதே 10 மார்க் வரைக்கும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல. அடுத்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி பேசிஸில் வர்றது. இந்த 300 கேள்விகளுக்கு கம்யூனிட்டி பேசிஸில் பிசி கம்யூனிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா 170 கேள்விகளுக்கு மேல் நீங்கள் சரியாக போட்டிருக்கணும். கேள்விகள் நான் சொல்கிறது, மார்க்கு அப்படின்னா 1.5 அப்படின்றத நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். 1.5ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா அதுக்கான மதிப்பெண்கள் அப்படின்றது வரும். ஸோ இது பிசிக்கு இந்த மார்க் அப்படின்றது வரும். அடுத்து இதே 300 கேள்விகளில் நீங்கள் பிசி முஸ்லீமாக இருக்கீங்க அப்படின்னா 150+ அந்த ரேஞ்சில் வரும். 140 போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்து இதுலேயே எம்பிசி டிஎன்சி அப்படின்னா உங்களுக்கு 160+ மதிப்பெண்கள் அப்படின்றது வரும். ஸோ 160 கொஷின்ஸ், எப்போதுமே கொஷின்ஸ் பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்து இதுலேயே உமனு பிஎஸ்சிஎம் அப்படின்னா ஒரு 10 மார்க் 10 கொஷின் கம்மியாக போடலாம். கம்மியாக போட்டாலும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க்குன்னு மேபி அடிக்கடி வரலாம். நம்ம பேசுகிறது எல்லாமே கொஷின்ஸ் பற்றி தான், அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கிங்க. எஸ்சி அண்ட் எஸ்சிஏ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 140+ கொஷின்ஸ் சரியாக போட்டிருக்கணும். எஸ்சிஏ கேட்டகிரிக்கு 135+ கொஷின்ஸ் சரியாக போட்டிருக்கணும். இதில் விமன் கேட்டகிரியோ அல்லது பிஎஸ்சிஎம் கேட்டகிரியோ இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலேருந்து ஒரு 10 மார்க் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அடுத்து இந்த 300 மார்க்கில் 300 கொஷினில் எஸ்டி கேட்டகிரி அப்படின்னா 120+ கொஷின்ஸ் சரியாக போட்டிருக்கணும். ஸோ சரியாக போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இருக்குது. மேபி கட் ஆஃப் ஒரு சிலருக்கு இது ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணலாம். ஸோ அப்படி தோணுச்சுன்னா அவங்களுக்கான பதில் அப்படிங்கிறது எக்ஸாம் கொஞ்சம் கஷ்டம்தான், ஈஸியாகலாம் கிடையாது, மிக மிக டஃப் தான். அட்டன் பண்ணவங்க மேக்ஸிமம் மெம்பர்ஸ் ஒரு 100, 110, 120 இந்த ரேஞ்சில் தான் அவங்களோட மதிப்பெண்களே ஆவரேஜாகவே இருக்குது. 130 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ரொம்ப ஹை ரேஞ்சிலலாம் யாரும் வாங்கலை. இந்த 200, 190லாம் ரொம்ப ரேர். அப்படி வாங்கியிருக்காங்க அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜென்ரல் கோட்டாவுக்கு 31% ரிசர்வேஷன் இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு 100க்கு 31 பேர் அங்கே போயிடுவாங்க. ஸோ இருக்கிற வேகனில் 31% அங்கே ஜென்ரல் கோட்டாவில் போயிடுவாங்க. அவங்க எல்லாருமே ஹை மார்க் வாங்கினவங்களாவே இருக்கட்டும், 200+ போட்டவங்களாகவே இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஜென்ரல் கோட்டாவில் அங்கே வேலைக்கு போயிடுவாங்க. நீங்கள் கம்யூனிட்டி பேசிஸ்னு வரும்போதே அந்த நம்ம சொன்னது 180 தான் ஸ்டார்ட் ஆகும். 180க்கு கீழே தான் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம சொன்ன இந்த கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது 99% சரியான முறையில் இருக்கும். நீங்கள் நம்ம சொன்ன இந்த கட் ஆஃப் மார்க் எடுத்துட்டீங்க, இதை விட 1 மார்க் 2 மார்க் கூட வாங்கிட்டீங்க அப்படின்னா 100% உறுதியாக இருக்கலாம். இதே மார்க் வாங்கிருக்கீங்க அப்படின்னா 99% உறுதியாக இருக்கலாம். அவ்வளோதான் விஷயம். ஸோ இதுதான் கட் ஆஃப் மார்க்காக வரும் அப்படின்றது நம்மளுடைய கருத்துக்கள். நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எதுக்காக அப்படின்னா உங்களுடைய மதிப்பெண்களும் தெரியும், அதே போல் உங்களோட காம்படிட் பண்ண மற்ற நபர்களோட மதிப்பெண்களும் தெரியும். அந்த ரீசனுக்காக தான். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.